இன்றைக்கி ஆடி வெள்ளி, ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை. 2 நாள் முன்னாடியே நம்ம கூழ் வெயிலில் வச்சு நேற்று நைட்டு காய்ச்சி வச்சிட்டோம். இப்போ பால் காய்ச்சி சாமிக்கு படைக்கிறதுக்கு பாலில் சர்க்கரை ஏலக்காய் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கரைச்சி ரெடி பண்ண கூழில் ஒட்டு மாங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூழில் சேர்த்து நல்லா கலக்கி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் படைக்கிறதுக்கு. ஒட்டு மாங்காய் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுவும் கொஞ்சம் பழுத்து இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் புளிப்பாகவும் கூழில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அம்மா இட்லி ஊற்றி தேங்காய் சட்னி ரெடி பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு சைட் பை சைட் நானும் என்னோட சிஸ்டரும் சேர்ந்து பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணி பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். குட்டி அம்மன் சிலைக்கு பால் அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம் எல்லாமே பண்ணி பூஜை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு பூஜைக்கு வச்ச பால் சர்க்கரை ஏலக்காய் போட்டு பிரசாதம் சாப்பிட்டு நானும் என்னோட சிஸ்டரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு வீட்லேயும் எல்லாருமே சாப்பிட்டுட்டு படித்த கூழ் குடிச்சாச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டாக தித்திப்பாகவும் புளிப்பாகவும் சூப்பராக இருந்துச்சு. யாருக்கெல்லாம் கூழ் பிடிக்கும், இந்த மாதிரி மாங்காய் போட்டு குடிக்க ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். மதியமாக அப்பளம் பொரிச்சு தண்டுக்கீரை சாம்பார் வச்சுட்டேன். அப்பளம் கூட சேர்த்து சாப்பிட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.